ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழில் வாக்கியங்களை கொடுக்குறேன். அது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? என்ன எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இங்கிலீஷில் கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? ஹவு டு யூ நோ மீ அப்படின்னு கேட்கலாம். ஹவு டு யூ நோ மீ, என்ன எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நான் பஸ்ஸில் வந்தேன். நான் பேருந்தில் வந்தேன். நான் பஸ்ஸில் வந்தேன். ஐ கேம் பை பஸ் அப்படின்னு பேசலாம். ஐ கேம் பை பஸ் அப்படின்னா நான் பஸ்ஸில் வந்தேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இதை யார் எழுதுனா அப்படின்னு கேட்கணும். இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா ஹூ ரோட் திஸ் அப்படின்னு கேட்கலாம். ஹூ ரோட் திஸ், இதை யார் எழுதுனா அப்படின்னு அர்த்தம். சரி, உனக்கு யார் இன்ஃபார்ம் பண்ணது? ஹூ இன்ஃபார்ம்ட் யூ அப்படின்னு கேட்கலாம். ஹூ இன்ஃபார்ம்ட் யூ அப்படின்னா உனக்கு யாரு இன்ஃபார்ம் பண்ணது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, உன்னோட வேலையில கவனம் செலுத்து. உன்னோட ஒர்க்ல கவனம் செலுத்து. கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ஒர்க் அப்படின்னு பேசலாம். கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ஒர்க் அப்படின்னா உன்னோட வேலையில கவனம் செலுத்து அப்படின்னு அர்த்தம். சரி, உன்னோட படிப்புல கவனம் செலுத்து அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ஸ்டடீஸ் அப்படின்னு பேசலாம். சரிங்களா? கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ஸ்டடீஸ் அப்படின்னா உன்னோட படிப்புல கவனம் செலுத்து அப்படின்னு அர்த்தம். சரி, எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை. ஐ டோன்ட் லைக் ஹிம் அட் ஆல் அப்படின்னு பேசலாம். ஐ டோன்ட் லைக் ஹிம் அட் ஆல், எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம். சரி, உண்மையில நான் கோபமா இருக்கேன் அப்படின்னு பேசுறப்ப கோபமா இருந்தால் இப்படிலாம் பேச மாட்டோம். உண்மையில நான் கோபமா இருக்கிறேன் அப்படின்னு கோபமா இருந்தாலும் பேச மாட்டோம். கொஞ்சம் அப்படியே செல்லமா சொல்றதா இருந்ததுன்னா அந்த மாதிரி சொல்றது உண்டு இல்லைங்களா? நான் உண்மையில கோபமா இருக்கேன் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஐ ஆம் ஆங்க்ரி வித் யூ அப்படின்னு பேசலாம். ஐ ஆம் ஆங்க்ரி வித் யூ, நான் உண்மையில கோபமா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். சரி, இதுதான் ஆஃபீஸ்க்கு வர நேரமா? இதான் ஆஃபீஸ்க்கு வர நேரமா? இஸ் திஸ் த டைம் டு கம் டு த ஆஃபீஸ்? இஸ் திஸ் த டைம் டு கம் டு த ஆஃபீஸ்? இதான் ஆஃபீஸ்க்கு வர நேரமா அப்படின்னு அர்த்தம். சரி, இதான் ஸ்கூலுக்கு வர நேரமா? இதான் ஸ்கூலுக்கு வர நேரமா அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? இஸ் திஸ் த டைம் டு கம் டு த ஸ்கூல் அப்படிங்கிறீங்களா? சரி, இஸ் திஸ் த டைம் டு கம் டு த ஸ்கூல்? இதான் ஸ்கூலுக்கு வர நேரமா அப்படின்னு அர்த்தம். சரி, ஒரு கட்டத்தில் நான் நிதானத்தை இழந்துட்டேன் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? இங்கிலீஷில் பேசணும். எப்படி பேசலாம்? At some point I lost my temper. At some point அப்படின்னா ஒரு கட்டத்தில். At some point I lost my temper. ஒரு கட்டத்தில் நான் நிதானத்தை இழந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். சரி, நான் யாருன்னு உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு பேசணும். இந்த மாதிரி பேசுறது தவிர்க்கிறது நல்லது. இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. இருந்தாலும் ஒரு கோவத்தில் பேசுறதா இருந்ததுன்னா எப்படி பேசலாம்? நான் யாருன்னு உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு பேசணும். I'll make you understand அப்படின்னா நான் உனக்கு புரிய வைக்கிறேன். Who really I am, நான் யார் என்று, நான் உண்மையில யாருன்னு I'll make you understand, நான் உனக்கு புரிய வைக்கிறேன். I'll make you understand who really I am, நான் யாருன்னு உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சரி, அங்கே நீ போனியா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் கோவமா கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா did you go there or not? Did you go there or not? அங்கே நீ போனியா இல்லையா? Did you go there or not? அங்கே நீ போனியா இல்லையா அப்படின்னு அர்த்தம். யார் ஃபர்ஸ்ட் வந்தது? யார் முதலில் வந்தது? Who came first அப்படின்னு கேட்கலாம். Who came first அப்படின்னா யார் ஃபர்ஸ்ட் வந்தது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, சும்மா கற்பனை பண்ணி பாரு, சும்மா இமேஜின் பண்ணி பாரு. ஜஸ்ட் இமேஜின் இட் அப்படின்னு பேசலாம். ஜஸ்ட் இமேஜின் இட், இந்த யூன்ற வார்த்தையை சேர்த்து கூட பேசிக்கோங்க, சரிங்களா? யூ ஜஸ்ட் இமேஜின் இட், சும்மா கற்பனை பண்ணி பாரு அப்படின்னு அர்த்தம். சரி, போய் டக்குன்னு ரெடியாகு அப்படின்னு பேசணும். போய் டக்குன்னு ரெடியாகு, அதாவது உடனே ரெடியாகு அப்படின்னு தான் சொல்ல வரோம், அதானே? சரி, எப்படி பேசலாம்? அட் ஒன்ஸ் அப்படின்னா உடனடியாக அப்படின்னு அர்த்தம். கெட் ரெடி அட் ஒன்ஸ் அப்படின்னா போய் டக்குன்னு ரெடியாகு, போய் உடனடியாக தயாராகு அப்படின்னு அர்த்தம். சரி, ஃப்ரீயா இருக்கிறீங்களா? நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? நான் ஃப்ரீயா இருக்கிறேன் அப்படின்னா ஐ எம் ஃப்ரீ. நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்க அப்படின்னா யூ ஆர் ஃப்ரீ. இப்போ கேள்வியை எப்படி கேட்கணும்? ஆர்ன்ற வார்த்தையை தூக்கி முதல்ல போட்டு பேசுங்க, சரிங்களா? யூ ஆர் ஃப்ரீனா நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்க. ஆர் யூ ஃப்ரீ அப்படின்னா ஆர் யூ ஃப்ரீயா இருக்கிறீங்களா, நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்களா அப்படின்னு அர்த்தம். சரி, இது வெறும் வதந்தி, இது சும்மா பொருளி. இது வெறும் வதந்தி தான், இது சும்மா பொருளிங்க. இட் இஸ் ஜஸ்ட் ரூமர் அப்படின்னு பேசலாம். இந்த ஜஸ்ட் அப்படிங்கிறத ஜஸ்ட் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க, சரிங்களா? இட் இஸ் ஜஸ்ட் ரூமர் அப்படின்னா இது சும்மா வதந்தி தான், இது வெறும் வதந்தி.
இது வெறும் சும்மா புரளி அப்படின்னு அர்த்தம். சரி, அவங்க என்ன அவங்களோட பொண்ணு மாதிரியே பார்த்துக்கிறாங்க. அவங்க என்ன மருமகளாக பார்க்கறதில்ல, என்ன அவங்களோட பொண்ணு மாதிரியே பார்த்துக்கிறாங்க அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, தே லுக் ஆஃப்டர் மீ. இந்த லுக் ஆஃப்டர் அப்படின்னா கவனமாக பார்த்துக்கொள்வது. சரிங்களா? சரி, நன்றாக பார்த்துக்கொள்வது, கவனமாக பார்த்துக்கொள்வது அப்படின்னு அர்த்தம். தே லுக் ஆஃப்டர் மீ, அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க. லைக் ஐ எம் ஒன் ஆஃப் தேர் டாட்டர்ஸ். அவர்களுடைய ஒரு மகளை போல என்னை பார்த்து கொள்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த வாக்கியத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த லைக் அப்படின்ற வார்த்தைக்கு மாதிரி போல அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மாதிரி அப்படின்னாலும் போல அப்படின்னாலும் எல்லாம் ஒன்று தான், மனசில் வச்சுக்கோங்க. சரி, தே லுக் ஆஃப்டர் மீ, அவங்க என்ன பார்த்துக்கிறாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க. லைக் ஐ எம் ஒன் ஆஃப் த டாட்டர்ஸ். இந்த டாட்டர்ஸ், அந்த எஸ்ன்ற வார்த்தை சேர்ந்து வரணும், அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, தே லுக் ஆஃப்டர் மீ லைக் ஐ எம் ஒன் ஆஃப் த டாட்டர்ஸ் அப்படின்னா அவங்களோட பொண்ணு மாதிரி என்ன பார்த்துக்கிறாங்க அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இன்னும் 2 நாள் தான் இருக்குது, அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, only 2 more days left அப்படின்னு பேசலாம். only 2 more days left அப்படின்னா இன்னும் 2 நாள் தான் இருக்கிறது, இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.